சத்குரு சாய்நாதாய நமோ நமக. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய ராசி பலன். இன்று மார்ச் 7ஆம் தேதி மாசி மாதம் 24ஆம் நாள் வியாழக்கிழமை. நட்சத்திரம் உத்திராடம். மதியம் 1 மணி 3 நிமிடம் வரை. பிறகு திருவோணம். திதி தேய்பிறை துவாதசி. நள்ளிரவு 1 மணி 20 நிமிடம் வரை. பிறகு திரியோதசி. மிதுனத்திற்கு இன்று சந்திராஷ்டம தினம். சந்திரன் அமாவாசையை நோக்கி கடும் இருள் நிலையில் இருக்கிறார். வாருங்கள் 12 ராசிகளுக்கும் இன்று எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். மேச ராசி. தொழிலில் சிறப்பான நாள். குடும்பத்தில் விட்டுக் கொடுப்பதால் மேன்மை உண்டு. வேலையில் பொறுமை வேண்டும். மனைவியின் யோசனையின் பேரில் நல்ல அமைப்புகள் இன்று உங்களுக்கு நடக்கும். மதியம் முதல் நல்ல மாற்றம். தொழிலில் மேன்மை. ரிஷப ராசி. தொழிலில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். குடும்பத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வேலை அமைப்பு மதியத்திற்கு மேல் செலவு செய்ய பணம் வரும் வகையிலே தொழில் அமைப்பும் நன்றாக இருக்கும். மிதுனம். தொழிலில் கடுமையான உழைப்பால் இன்று நல்ல லாபங்களை நீங்கள் பெறுவீர்கள். வேலையிலும் கடுமையான உழைப்பு தேவைப்படும். குழந்தைகளுக்கான செலவுகள் உண்டு. மதியம் முதல் வேலையில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். கொஞ்சம் இன்று சந்திராஷ்டம தினம். சந்திரன் ஒளி நிலையில் இல்லாததால் கொஞ்சம் மனம் இடரக்கூடிய அமைப்பு. நல்ல விதமாக நாம் மனதை செழுமையாக வைத்துக்கொண்டு செயலாற்ற வேண்டும். கடகம். தொழிலில் வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு. லாபங்கள் கிடைக்க உழைப்பு அதிகமாக செலுத்த வேண்டும். வேலை தொழிலும் மதியத்திற்கு மேலே விறுவிறுப்பான ஒரு சூழல் உண்டு. கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். அஷ்டம சனி. சனி மட்டுமல்ல, இங்கே சூரியனும் சேர்ந்திருப்பது ஒரு வகையான இருக்கும். சுக்கிரன் போய் அங்கே சேர்வதால் கொஞ்சம் ஆறுதலான விஷயமாக இருக்கும். மற்றபடி அங்கே பாவத்துவமான அமைப்பு தான் கடுமையாக இருப்பதாலே நீங்கள் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். சிம்ம ராசி. இன்று தொழிலில் நல்ல முயற்சி, வெற்றிகள் உண்டு. லாபம். குடும்பத்துடன் இணக்கமாக பேசி சொல்லும் பொழுது நல்ல அமைப்பாக இருக்கும். வேலையில் நல்ல அமைப்பாக இருக்கும். மதியத்திற்கு மேல் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டு. கன்னிராசி. அலைந்து தெரிந்து தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்று வருமான சிறப்புகள் உண்டு. குடும்ப மேன்மைகள் உண்டு. மதியத்திற்கு மேல் பிரயோஜனமான செலவினங்கள் உண்டு. வேலையில் கவனம் செலுத்த வேண்டும். துலாம் ராசி. முயற்சியின் பேரில் லாபங்கள் உண்டு. முயற்சி தான் இங்கே உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்க வேண்டும். முயற்சியின் பேரில் லாபங்கள் உண்டு. குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. வேலையில் உழைப்பை செலுத்த வேண்டும். விருச்சிக ராசி. தொழிலில் லாபத்திற்கு கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் கண்டிப்பாக வரும். அர்த்தாஷ்டம சனி, அதாவது அஷ்டமச்சனியில் பாதி அமைப்பு. லாபங்கள் உண்டு. வேலை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் இணக்கங்கள் உண்டு. மதியத்திற்கு மேல் முயற்சி நல்ல பலிதத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். தனுசு ராசி. இன்று தொழிலில் அதிர்ஷ்டங்கள் உண்டு. குழந்தைகளால் நன்மைகள் உண்டு. லாபங்கள் உண்டு. மதியம் முதல் வருமான சிறப்பு. வாக்குவாதம் கூடாது. 2ஆம் இடத்தில் செவ்வாய். சுக்கிரன் முதலில் இருந்து கொஞ்சம் சுகப்படுத்திய நிலையிலே இப்போ தனித்த செவ்வாய் உச்சமாக இருப்பது வாக்கை யோசிக்காமல் பேச வைக்கும் என்பதால் நம்ம வாக்கில் கவனமாக இருக்கணுங்கிறத குறிப்பை நான் சொல்கிறேன். மகரம். வெளியூரில் தொழில் செய்து பிழைப்பவர்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. இதமாக பேசி கடன் தராமல் நாம் தொழிலை செய்ய வேண்டும். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் வருமான ஸ்தானம், வாக்கு ஸ்தானம். அங்கே சூரியன் சனி. சுக்கிரன் இப்பொழுதுதான் அங்கே சென்றிருக்கிறார். இருந்தாலும் அங்கே சூரியன் சனியுடைய இணைவு தான் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதனால் டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டிய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் குதூகலங்கள் உண்டு. கும்பம். தொழிலில் பிரயாசையுடன் செய்யக்கூடிய அமைப்பு. முயற்சி ஸ்தானம் வலுத்துள்ளது. முயற்சியால் எவ்வளோக்கெவ்வளோ முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பாக இந்த கும்பராசி இருக்கும். ஜென்மச்சனி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஜென்மச்சனி மட்டுமல்ல, சூரியனும் அங்கே இணைந்திருக்கிறார். இணைந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் விட்டுக் கொடுக்க சூழ்நிலை கண்டிப்பாக இருக்க வேண்டும். அனைத்திலையுமே முயற்சி எடுத்து ஜெயிக்கக்கூடிய நாளாக, அற்புத நாளாக இன்று இருக்கும். மீனம். குடும்பத்தில் அக்கறை செலுத்தி தொழில் வியாபாரம் லாபத்திலே ஒரு அமைப்பக்கூடிய நல்ல பலனை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். வேலை விஷயத்திலே கண்டிப்பான முறையில் நல்லபடியாக இருக்கும். மதியம் நல்ல லாபங்கள் உண்டு. மீனராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் சனி. செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும். சுக்கிரன் அங்கே இருக்காரு. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். 8ஆம் அதிபதி சூரியன் சனியோடு சேர்ந்திருக்காரு. 12ஆம் இடத்துல இருக்காரு. ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. இன்றைய நாள் அனைவருக்கும்
நல்ல விதமாகவும் பிரயோஜனமிக்க நாளாகவும் அமைய இறைவனை வேண்டுகிறேன். இன்று ஒரு கூடுதலாக ஜோதிட செய்தி. போனவருக்கு 9ல் குரு. இது ஒரு பழமொழிங்க. இதெல்லாம் இப்படிப்பட்ட பழமொழியெல்லாம் எதை வச்சு எழுதுனாலும் தெரியல. எங்கேயோ ஒருத்தர் வந்து ஊரை விட்டு ஓடி போனார். ஜாதகத்தை வாங்கி பார்த்த ஜோசியர் 9ஆம் இடத்துல குரு இருக்குது, அதனால தான் ஓடி போனார் அப்படிங்கிறது. திருடுறவன் ஒருத்தன் பழி வந்து வேற ஆள் மேலே விழுகிறது மாதிரி தான் இங்கே ஒரு கிரகம் செய்கிற விஷயத்த இன்னொரு கிரகத்து மேலே போடக்கூடிய ஆய்வு சிந்தனை இல்லாத அமைப்பு தாங்க இது. கண்டிப்பான முறையில் 9ஆம் இடத்துல குரு இருந்தால் ராசியை பார்ப்பார், அவர் பலமான ஆளாக இருப்பார். 3ஆம் இடத்தை பார்ப்பார், முயற்சி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5 பூர்வ புண்ணியம் எடுத்திருக்கும். எப்படி ஓடிப்போவார்? ஓடிப்போவதற்கு என்ன காரணம்? அவயோக தசாபுத்திகள். சனியும் ஆரம்பத்தில் அவங்க ஜாதகத்தில் கடுமையாக இருந்து 7 சனி அஷ்டம சனி வரும்பொழுது இந்த அவயோக தசாபுத்திகள் வரும்பொழுது வருமானம் இல்லாமல் கண்டிப்பான வெளியில் ஓடி போகக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒழிய 9ல் குரு இருந்தால் ஓடிப்போவார் என்பது ஜோதிடத்தை புரட்டி போட செய்தி. இது வந்து ஒரு அறிவுபூர்வமான செய்தி அல்ல. ஒரு வார்த்தையில் நாம் எதையுமே நம்பக்கூடாது. புதுமையான ஜோதிடத்தை நன்கு புரிந்து கொள்வோம் என்று கூறி நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.